கரவைகள் பின் சென்று காணம் செய்துள்வோம். கரவைகள் பின் சென்று காணம் செய்துள்வோம். கரவைகள் பின் சென்று காணம் செய்துள்வோம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துள்தன்னை அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துள்தன்னை பிறவி பெருதனை புள்ளியம் யாமுடையோ பிறவி பெருதனை புள்ளியம் யாமுடையோ துறையுள்ளும் இல்லாத கோவிந்தனோடு குறையுள்ளும் இல்லாத கோவிந்தனோடு உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினர் உள்தனை அறியாத பிள்ளைகளோம் அன்பினர் உள்தனை சிறு பேர் அழைத்தனவோ சிறி அருளாதே. சிறு பேர் அழைத்தனவோ சிறி அருளாதே. இறைவா நீதாராய் பறையலோர் எம்பாவாய். இறைவா நீதாராய் பறையலோர் கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா. உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அனைத்தனமும் சீறி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். 28ஆம் பாசுரம். இது தயிர்சாத பாசுரம். நீங்க பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்ல வந்தேளா? பிரசாதம் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொன்னேளா? பிரசாதம் என்பதும் ஒரு விதமான அனுகிரகம்தான். அது ஏதோ நம்ம சாப்பிட்றோங்கிறதுக்காக இழிவுபடுத்தி பார்க்கக்கூடாது. பெருமாளுடைய கண் அனுகிரகம், கண்டருள்றார் இல்லையா பெருமாள், அதனுடைய அனுகிரகம் பெற்றது தான் பிரசாதம். நேற்றைய தினம் அது ராமாயண அனுபவம், இன்றைய தினம் பாகவத அனுபவம். இன்னும் புரியலையே, ராமாயண பாகவதம் எங்கே வந்தது? ராமாயணத்தின் தொடக்கத்தில் பாயசம் தானே வருது, ஒரு இனிப்பு பண்டம் தானே. அதனால தான் நேற்று அக்கார பிடிச்சல், அது ராமாயணம்.
இது தயிர் சாதம். பிப்ரத்வேணும் ஜடரபட்டயோ சுங்கவேத்தியே சகக்ஷே வாமே பாணோ மசுள கபலம் தத்பலாமங்குளீஷு திஷ்டம் மத்தியே ஸ்வபதி சுஹൃதோ ஹாசயன் நர்மபிஸ்வைஹி ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜே யஜ்ஞபுக் பாலகேளிஹின்னர் ஸ்ரீமத் பாகவதத்தில். அதனால இது தயிர் சாதம், அதனால இது பாகவத அனுபவம் வச்சுக்கலாம். 28ஆம் பாசுரத்தில் 26 தொடங்கி 27, 28, 29 வரை கண்ணனை நேரடியாக பார்த்து அவனோடு உரையாடி அவன் எங்கனே இவர்களை வரச் சொல்லியிருக்கிறார்களோ வந்து ஆசிரியிக்கக்கூடியதுதான் இந்த பாசுரங்கள். அதுல இந்த 28வது பாசுரத்துக்கு ஒரு தனித்த பெருமை உண்டு. ஒரு சரணாகதி, ஒரு பிரபத்தி செய்பவனுக்கு பிரபத்தியில் உள்ள லட்சணங்களை எல்லாம் சொல்லக்கூடியதுதான் இந்த பாசுரம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். கறவைகள் பின் சென்று, பசுமாடு கூட்டத்துக்கு பின்னாடி, கண்ணுக்குட்டியின் கூட்டத்துக்கு பின்னாடி கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். கானம் காட்டை அடைந்து சேர்ந்து உண்போம். வனமகோத்சவத்தில் பகவான் அனுபவம் கொள்ளுமா போல நாங்களும் உண்போம். அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து. ஆனா கிருஷ்ணா, இங்க நான் இவ்வளவு பேசுறோமே, நாங்க யார் தெரியுமோ? அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலம். அப்படின்னா ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ? காம்ப்ளெக்ஸ்க்கே இடம் இல்லை. அவ சொல்றா, ஏதோ நாங்கள் 2 வார்த்தை சொல்லிட்டோங்கிறதுக்காக எங்களை ஞானிகள் நினைக்காதீர்கள். சர்வலோகேஸ்வரனுடைய சர்வஜத்துவம் எங்கே? இந்த ஜீவாத்மாவுடைய லவலேச ஞானம் எங்கே? அதனால எங்களுக்கு என்ன ஞானம் இருக்கு? நான் சொல்றா, அறிவொன்னுமில்லாத ஆய்குலம். பகவான் எதிரே செல்லும் போது நம் குற்றங்களை நாமே தெரிவிக்க வேண்டும். இதெல்லாம் நான் செய்த குற்றம், இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படாதான். எனக்கு இதெல்லாம் கிடையாதே சொல்லிக்கணுமா? தன்னுடைய குற்றத்தை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விதமும் ஒரு சரணாகதிக்குண்டான லட்சணம். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம் பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசா கோப்திருத்வ வர்ணம் கார்பண்யம். கை முதல் ஒன்றும் இல்லாமல் என்கிட்ட சக்தி இல்லை, ஞானம் இல்லை, சரணாகதியை தவிர்த்து வேற வழி இல்லை, ஒன்ன விட்டா வேற வழி இல்லை. இதெல்லாம் சொல்லிக் கொள்வதுதான், உன் மீதுதான் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லக்கூடிய விஸ்வாசம் தான் சரணாகதி. விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷாபரம் துவயின்னர் சுவாமி தேசிகன். அதனால அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். ஆனா ஒன்னே ஒன்று, எங்ககிட்ட ஒரு ஏதாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னா, நீ எந்த குலத்தை விரும்பி பிறந்து வளர்ந்து வாழ்ந்தாயோ அதே குலத்தில் நாங்கள் பிறந்திருக்கின்றோம் கண்ணா. தான் ஒரு அந்தணனின் பெண்ணாக இருந்தாலும் ஆண்டாள் பாவை நோன்பு இருக்கும்போது 29 நாட்களும் தான் ஒரு இடைசாதியில் இருக்கக்கூடிய பெண்ணாக பாவித்து பாடக்கூடியதுதான் இந்த பாசுரம். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். எங்களுக்கு அந்த பெருமை உண்டு. குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. நீ எத்தனையோ குணாதிசயங்களோடு கூடியவன். ஒருவேளை 4 பேர் சொல்லலாம், உங்ககிட்ட இந்த குற்றம் இருக்கு, அந்த குற்றம் இருக்கு. குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் நீ, அமலன் ஆதி பிரான் நீ. அப்பேற்பட்ட ஹேய பிரத்யநீகதானனான கோவிந்தா. கோவிந்தான்னு ஏன் சொல்றேன் தெரியுமோ? கவாம் இந்திரஹா. இந்த பசுக்களை எப்படி தலைவனாக இருந்து ரட்சிக்கின்றாயோ, எங்களையும் ஒரு பசுவாக பாவித்து ரட்சித்து விடு. எங்கள் கூட்டத்துக்கு தலைவன் நீ. கோவிந்த பட்டாபிஷேகம் தானே சொல்றோம் கிருஷ்ணா. நால கோ என்று சொல்லக்கூடிய வாக் சாமர்த்தியத்தை எங்களுக்கு கொடு. கோதாதேவி பிரார்த்திக்கின்றாள் கோவிந்தன் இடத்தில். அதனால குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. உனக்கும் எனக்கும் ஏற்பட்ட பந்தத்தை யாராலையும் அழிக்கவே முடியாது. ஏன்னா இந்த ஜீவாத்மா உன் மார்பில் கௌஸ்துபஸ்தானீயனாக இருக்கின்றது. நான் இல்லாமல் நீ இல்லை. நீ நாராயணன் உன் பேரை சொல்லிக்கிற. நாராயணன் என்ன? நாரங்களுக்கு அயனமாய் இருப்பவன், சேதன சேதனங்களுக்கு ஆசிரியமாய் இருப்பவன். சேதனங்கள் நாங்கள் ஜீவாத்மாலாம் இல்லைன்னா நீ யாருக்கு ஆசிரியம்? நாராயணன் சொல்லிட்டோம். நான் ஒரு டீச்சர். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாரு? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிடையாது. இப்படி சுவாமி நீ டீச்சர் ஆவீர். அந்த மாதிரி இந்த இடத்துல நீ நாராயணன்னு பேர் வச்சுருக்க. ஜீவாத்மாக்களை ரட்சிக்கிற. ஜீவாத்மானா அப்படின்னா எங்க அப்படின்னு கேட்டுவிட்டா நீ எப்படி நாராயணனா இருப்ப? அதனால நான் இல்லாம நீ இல்லை, நீ இல்லாம நான் இல்லை. ஏன்னா எனக்கு இந்த சரீரத்திலிருந்து, பாஞ்சபௌத்திக சரீரத்திலிருந்து ஒரு உபாயத்தை செய்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன் நீ. விண்ணுலகில் ஸ்ரீ பரமபதத்தில் இருப்பவன் நீ. நீ இல்லாட்டா நான் யார்கிட்ட போவேன்? யார் எனக்கு மோட்சம் கொடுப்பா? அதனால நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம உன் பேரும் இல்லை. அதனால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா,
உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. யாராவது இந்த உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவை ஒழிக்கணும் நினைச்சா முடியாது, ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளும் ஏதோ ஒரு கடகட ஏதோ கிருஷ்ணருடைய அனுபவத்தை ஏதாவது பேசியிருப்பேன். அவ மட்டும் சொல்லு, ஆண்டாள் தப்பே பண்ணல, அதெல்லாம் எனக்காக சொல்லி வச்சிருக்கா. இவ்வளவு நாளா நான் ஏதாவது சொல்லும் போது சொற்குற்றம் பிழை ஏதாவது இருந்திருக்கும், ஏதாவது இந்த வார்த்தை சொல்லணும்னு வந்திருப்பேன், மாறி அந்த வார்த்தை வந்துட்டு இருக்கோம். ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபியுபேயான்னு தேசிகன் நாக்கின் நுனியில் ஹயக்ரீவர் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டார். அவர் எழுதியது சொன்னது எல்லாம் சத்தியமாச்சு. நம்ம நாக்கில் அப்படி இருக்காரா? நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அப்பப்போ கொஞ்சம் நடுவில் வந்துட்டு போறாரே ஒழிய நம்ம ஏதாவது குற்றங்கள் செய்திருப்போம். ஆண்டாள் சொல்லவில்லை, நான் சொல்லுகின்றேன். நான் அடியவன் ஏதேனும் பிழை செய்திருந்தால் பொறுத்தருளுமாறு பிரார்த்தனை. அதனால ஆண்டாள் இந்த இடத்துல சொல்றா, அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலம். மேல சொன்னால இங்க அறியாத பிள்ளைகளும் அன்பினால். ஒன்னே ஒண்ணு, காதல் பக்தி உன் மேல இருக்கு கிருஷ்ணா. அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அனைத்தரவும் சீரியருளாதே. சிறு பேர்னா என்ன? பெருமாளும் நான் சின்ன பேரை சொல்லி கூட்டேன். சின்ன பேர்னா ரொம்ப எழுத்துக்கள் கம்மியா இருக்கும், அப்படி இல்லையா. கிருஷ்ணர் ஆயக்குலத்தில் பிறந்தபடியால் கோவிந்தன் என்கின்ற நாமாதான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அவர் தான் நாராயணனாச்சே. நாராயணன்லாம் இருக்கட்டும், எனக்கு கோவிந்தனா பிடிக்கும். ஆனா நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, மாதவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, பற்பனாபன் கையில் ஓங்கி உலகளந்த உத்தமன், இப்படிலாம் பாடியிருக்கா இல்லையா. உத்தமன்னு சொல்றா, திருவிக்ரம்னு சொல்றா, ராமன்னு சொல்றா, ஏன் நிருசிம்மன்னு சொல்றா, இதெல்லாம் சொல்லியிருக்காள. நாராயணன் சொல்றா, கேசவன் சொல்றா, மாதவன் சொல்றா. இது பெருமாளுக்கு. நான் ஆயர் குலத்துல பிறந்திருக்கேன், கோவிந்தன் என்கின்ற நாமாதான் எனக்கு பிடிக்கும். நீ என்னென்னவோ நாமா இல்ல சொல்லியிருக்க. ஆண்டாளுக்கு பயமா, கோவிந்தன்னு சொல்ல வேண்டிய இடத்துல நாராயணன்லாம் சொல்லி உனக்கு கோபத்தை வர வச்சுட்டேனே, எப்படி இருக்கு பாருங்க. பெருமாளுக்கு கிருஷ்ணாவதாரத்தை எவ்வளவு பிராவண்யம்னு நாராயணன்னு சொன்னா கூட கொஞ்சம் என்ன கூட்டியா, அந்த பேர் இதுக்கு சொல்லி கூட்ட. அதனால ஆண்டாள் சொல்றா, அறியாத பிள்ளைகளும், நாங்கள்லாம் சின்ன குழந்தைப்பா, அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அனைத்தனமும் சீரியருளாதே. அந்த மாதிரி பேரெல்லாம் சொல்லி கூட்டுட்டோமே எங்க மேல கோவப்பட்டுடாதே. ஆனா சிறுபேர் அனைத்தனமும் சீரியருளாதே. இறைவா, சர்வலோகேஸ்வரனாக இருக்கக்கூடிய பெம்மானே, இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். எங்களுக்கு பறை என்கின்ற வாத்திய கோஷத்தை கொடுத்து விடு. அந்த வாத்தியம் டன் 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 நாங்க வாசிச்சுன்னு போவோம், சந்தோஷமா இருப்போம். ஆனா ஒண்ணும், இந்த ஜன்மத்தின் இறுதியில் எங்களுக்கு மோட்சம் கொடுத்து விடு. அதனால சரணாகதிக்கு அமைந்த பாசுரமாம் இது. அதே சமயத்தில் ஆண்டாள் ஒரு ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய குற்றம் குறைபாடை சொல்லி, பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய பரத்வத்தை சொல்லி, பூர்ணத்துவத்தை சொல்லி சரணாகதி செய்யுமா போலே செய்யக்கூடிய பாசுரம் இது. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம், அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்னுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அனைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். ஆண்டாள் தன்னுடைய பாசுரங்களை, பக்தியை கண்ணனிடத்தில் வெளிக்காட்டிக் கொண்டிருக்க செய்தே கண்ணனை பார்த்த தருவாய் 26ஆம் பாசுரத்தில் மாலையே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் என்று அனுபவித்தாள். அந்த பரவசத்தில் கண்ணனும் அவளை பிரசாதம் ஸ்வீகரிக்க செய்ய வேண்டும், அதே சமயத்தில் ஆபரணங்களும் அவள் தரிக்க வேண்டும் என்பதற்காக கூடாரை வெல்லும் ஷீர் பாசுரத்தில் சொல்ல, 28ஆம் பாசுரமான இந்த பாசுரத்தில் மறுபடியும் நைச்சானுசந்தானத்துக்கு வருகின்றாள். தன்னை ஒண்ணுமே எனக்கு தெரியாது, இவ்வளவு சாஸ்திரார்த்தத்தை சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற ஆண்டாள் இந்த பாசுரத்தில். அப்படி ஒரு வினயத்தோடு, ஒரு மாடஸ்டி, ஒரு ஹியூமிலிட்டி, அந்த குணங்களோடு சொல்லக்கூடிய இந்த பாசுரத்தில் உள்ள பதபதார்த்தத்தை பார்க்கலாம். கறவைகள் பசுக்களும் பின் சென்று, பின் தொடர்ந்து சென்று, பசுக்கள்லாம் முன்னாடி போறது, அதற்கு பின்னாடி சென்று கானம் சேர்ந்து, காட்டை அடைந்து, காட்டுக்கு போறார் கிருஷ்ணர் தோழர்களோடு, பசுக்களோடு, கண்ணுக்குட்டியோடு. கானம் சேர்ந்து உண்போம், அங்கு எல்லோரும் ஒன்றாக கூடி சேர்ந்து சாப்பிடுவோம். உண்போம், உண்ணும். இது எந்த இடத்தை குறிக்கும்? ஸ்ரீமத் பாகவதத்தில் கண்ணன் அந்த பசுக்களோடும் கண்ணுக்குட்டிகளோடும் தோழர்களோடும் கானனத்துக்கு சென்றார். முதல்ல அனுப்ப மாட்டேன் அம்மா, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் என்றாள் திருத்தாயார். இல்லம்மா, இது நம்மளுடைய தர்மம், என்னுடைய வழி இது, வர்ணாசிரம தர்மம் இது, நான் பரிபாலனம் செய்ய வேண்டும் என்பதற்காக கண்ணன் சென்றார்.
கண்ணன் போகக்கூடிய தருவாயில் தோழர்களை அழைத்து சென்றான். அந்த கானனத்துக்கு சென்று பசுக்களும் கண்ணுக்குட்டியும் புல்லை புஜித்து ருச்சித்துக் கொண்டிருக்க செய்தே கண்ணனை நடுவில் அமரச் செய்து சுற்றி தோழர்கள் அமர்ந்தார்கள். பிப்ரத்வேணும் ஜடரபடய ஸ்ருங்கவேத்தேஷ கக்ஷே வாமே பாணௌ மசிருள கபலம் தத்பலாம் அங்குலீஷு திஷ்டன் மத்தியே ஸ்வபதி சுஹ்ருதோ ஹாசயன் நர்வபிஸ்வைஹி ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜே யஜ்ஞபுக் பாலகேளிஹி என்ன பகவான் அந்த பிள்ளைகளுக்கு மத்தியவர்த்தியாய் அமர்ந்து அவர்கள் கொடுத்த அன்னத்தை துவான் ஸ்வீகரித்து அதைதான் வைகுண்டம் என்று பாவித்தாராம். அதை சொன்னார். உண்போம், வனபோஜனம் செய்வோம் யாம் நாங்கள். ஆனா நாங்க யாரு? அறிவொன்னும் ஞானம் சிறிதும் இல்லாத இராமல் இருக்கும் ஆய்குலத்து இடையர் குலத்தை சார்ந்தவர்கள். ஆண்டாள் சொல்றா, நீ போகலாம் அப்பா, நாங்க எப்படி? உன்னை பிறவியால் பெருந்தனை பெருமளவு புண்ணியம் பாக்கியம் பெற்றவர்கள் நாங்கள். ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாது, ஆனா ஒரே ஒரு பாக்கியம் பண்ணிருக்கோம். சர்வலோகேஸ்வரனான நீ எங்கள் குலத்தில் வந்து தோன்றினாயே. பிறவியால் பெருந்தனை பெருமளவு புண்ணியம் பாக்கியம் பெற்றவர்களாய் உடையோம் உள்ளோம். குறை ஒன்றும், நாங்களோ ஒண்ணுமே ஞானம் இல்லாதவா, ஆனா நீ யாரு? குறை ஒன்றும் சிறிதளவும் குறைவின்றி. சர்வலோகேஸ்வரன் கிட்ட அத்தனை நல்ல குணங்கள் இருக்கு இல்லையா? சமஸ்த கல்யாண குணாத்மகன் அர்த்தம் வந்துருத்து. ஒருவேளை அவர்கிட்ட தோஷம் ஏதாவது இருக்கோ, நம்ம கிட்ட தோஷங்கள் பல இருக்கு இல்லையா, அவர்கிட்ட இருக்கோ? ஆஹா, சிறிதளவு கூட தோஷம் இல்லை. அகில ஹேயப் பிரத்யநீக தானன் அபகத பாப்மா, ஒரு விதமான குற்றம் குறை சொல்ல முடியாது. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, இந்த பசுக்களுக்கு தலைவராயிருந்து கோவிந்தனானாய் கண்ணானி, பசுக்களினிடத்தில் எங்களையும் வைத்துவிடு. ஞானேனஹீனஹா பசுபிஸ் சமானஹா, நாங்களும் ஞானமில்லாதவர்கள், எங்களை அவ்விடத்தில் வை கோவிந்தா. எமக்கு உன்னோடும் எனக்கும் உறவானது இங்கு ஒழிக்க, இந்த இடத்திலும் யாரும் ஒழிக்க முயன்றாலும் உனக்கும் எனக்கும் உண்டான இந்த சம்பந்தத்தை யாராவது வெட்டிவிட வேண்டும் என்று நினைத்தால் ஒழியாது, அது அழியவே அழியாது. ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும், தாய் சொல்லலாம் இனிமே நான் உன்னோட பேச மாட்டேன், பிள்ளை சொல்லலாம் இனிமேல் நீ என் தாயே கிடையாது, உறவு போயிடுமா? தருதுயரம் தராயேல் உன் சரணல்லால் சரணில்லை அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும். ஆழ்வார் திருவித்துவக்கோடு பாசுரத்தில் எடுக்கிற தருதுயரம் தராயேல்னு சொன்ன, நீ எத்தனை வேணாலும் கஷ்டம் கொடு, நான் உன்னை விடவே மாட்டேன். ஒரு தாய் குழந்தையை வைது விட்டாள் என்பதற்காக குழந்தை பக்கத்து விட்டு மாமி கிட்ட போய் இனிமேல் நீதான் என் தாய், அவள் என் தாய் இல்லைன்னு சொல்லுமோ? எந்த அம்மா அடிச்சாலும் அவ காலியே வந்து அழும். அத மாதிரி இறைவா ஒழியாது, இறைவா நீ சர்வேஸ்வரனான நீ நடந்து கொள்ளும் வண்ணம் அறியாத ஒன்றும் தெரியாத. நீ சர்வலோகேஸ்வரன் தெரியும், உனக்கும் எனக்கும் உறவு ஒழிக்க முடியாதுன்னு தெரியும், ஆனா நீ சர்வலோகேஸ்வரன், அறியாத ஒன்றும் தெரியாத பிள்ளைகளோ சிறு பெண்களாகிய நாங்கள். ரொம்ப சின்ன குழந்தைகளப்பா, எங்களெல்லாம் பாரு பாவாடையெல்லாம் கட்டிட்டு குட்டி குட்டிகளா விளையாடிட்டு இருக்கோம், ஒண்ணுமே தெரியாதவர்கள் நாங்கள். அன்பினால் உன்னிடம் உள்ள பிரீத்தியினால், உன் மேல எங்களுக்கு ரொம்ப அன்பு, நாங்களும் அறிவில்லாதவர்கள், ஆனா பிரீத்தி நிறைய உங்க கிட்ட இருக்கு. சிறுபேர் ஈனமான பெயர்களை இட்டு, ஏதோ வியாசர், வால்மீகி, வசிஷ்டர், மார்க்கண்டேயர், கஷ்யபர், கண்வர், இந்த மாதிரி மகரிஷிகள் உனக்கு எத்தனையோ வேதத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்றா. நாங்களோ ஒண்ணுமே தெரியாதவர்கள், ஏதோ ஸ்துதி பண்றோம்னு சொல்லிட்டோ, ஏதோ தப்பா பேரை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோ, இதெல்லாம் தப்பா எடுத்துக்காது கிருஷ்ணா. நாங்க ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தை, ஏதோ தெரியாம 2-3 பேர் சொல்லியிருப்போம், அது உன்னுடைய வசத்தியான பேரா இல்லாமல் இருக்கலாம், சிறு பேராக இருக்கலாம், ஆனால் எங்களை மன்னித்து விடப்பா. சிறுபேர் ஈனமான பெயர்களை இட்டு உன்னை அழைத்தனவும் அழைத்ததற்கும் சீறி அருளாதே, கோபித்துக் கொள்ளாதே, நீ கோச்சுக்கூடாது. ஆண்டாள் பின்னாடி சொன்னா, கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனைன்னு சொல்லும் போது அங்க சொன்னா, பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். எத்தனையோ நாமாக்கள் சஹஸ்ரநாமத்துல இருக்கும்போது ஆண்டாள் ஒரு புது நாமம் கொடுத்தா. என்னன்னா, ஒரு பெண் படக்கூடிய அவஸ்தை தெரியாத பெருமாளா இருக்காரு இவர் அப்படின்னு. அதனால அப்படி ஒரு ஸ்துதி செய்த ஆண்டாள் சொன்னா, சிறுபேர் அனைத்தனமும் சீறி அருளாதே பறைத்தாராய், எங்களுக்கு நீ பறையை கொடுக்க வேண்டும். ஏதோ சிறுபேர் சொல்லிட்டோங்கிறதுக்காக உறவு முடிச்சுக்காத, சிறுபேர் சொல்லிட்டோங்கிறதுக்காக அனுகிரகம் பண்ணாம இருக்காத. பறை நாங்க பிரார்த்திச்சுட்டு இருக்கோம், குடு கிருஷ்ணா, தாராய் தந்தருள்வாய், ஏல் போர் எம்பாவாய் என்னுகின்றாள் ஆண்டாள்.
அப்படின்னா இந்த பாசுரத்துல தன்னுடைய நைச்சானுசந்தானம், தன்னுடைய நிலைமையை சொல்லி பகவானுடைய பரத்வத்தை சொல்லுகின்றாள் ஆண்டாள். தேசிகனை பத்தி நமக்கு என்ன தெரியும்? அவர் வேதாந்தாச்சாரியன், சர்வதந்திர ஸ்வதந்திரர், கவிதார்க்கிக சிம்ஹம் எல்லாம் தெரியும். ஆனால் ஆழ்வார்களில் பஞ்சமர் என்று கொண்டாடப்பட்ட திருக்கோழியூரில் அவதரித்தவர் திருப்பானாழ்வார். பெருமாளை பார்க்கவும் முடியாத அளவிலே இருக்கும்போது லோகசாரங்க முனி அவரிடத்தில் அபச்சாரப்பட ரங்கநாயகி தாயார் பெருமாள் மூலம் அவனை அழைத்து வா என்று சொல்ல அந்த முனி மீது வாகனம் கொண்டவராய் இவர் எழுந்தருளினார் சந்நிதிக்கு. வரும் தருவாயில் பெருமாளே தன்னுடைய ஒவ்வொரு அவயவத்தையும் காண்பித்து கொடுத்தாராம். காட்டவே கண்டவாத கவனல்லாடை உந்தி தேட்டர் உதரா பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் என்று அத்தனையும் காண்பித்து கொடுக்க, அப்போ தேசிகன் அந்த அனுபவ ஜனிதமாக பிறந்த அமலநாதிபிரான் என்கின்ற பாசுரங்களை கொண்ட பிரபந்தத்துக்கு ஒரு உரை எழுத வேண்டும், விரிவுரை எழுத வேண்டும் என்பதற்காக காரண விசேஷம் இன்னது என்று அறுதியிடும் விடாதபடி அப்படின்னு துவங்கி ஒரு வியாக்கியானத்தை 10 பாசுரங்களுக்கும் எழுதிய அது முனிவாகன போகம் என்று பெயர் பெற்றது. அப்ப சொன்னார், நான் இப்ப திருப்பானாழ்வாருடைய பிரபந்தம் எப்பேற்பட்டதுன்னா பழமறையின், அதாவது சாக்ஷாத் வேதத்தின் சாரம் இந்த பிரபந்தத்தில் உள்ளது. காண்பனவும் உரைப்பனவும் மத்தொன்னின்னி கண்ணனையே கண்டு உரைத்த கடிய காதல், கிருஷ்ணனையே பார்த்த கடிய காதல். இதை சொன்னவர் யார்? பாண் பெருமாள் பாடியதோர் பாடல் 10 பழமறையின் பொருள் என்று பரவுகின்றோம். இது சாக்ஷாத் வேதத்தின் சாரம் என்று நான் முழங்குகின்றேன். வீண் பெரிய நீர் வையத்துள்ளே வேதாந்த ஆரியன் என்று இயம்ப நின்றோம். இந்த உலகத்தில் அத்தனை பேருக்கு என்ன யாருன்னு தெரியும்? வேதாந்தாச்சாரியன்னு தெரியும். ஆனா நான் ஒரு சத்தியம் சொல்லட்டுமா? நாம் பெரியோ அல்லோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாதப்பா. ஏதோ பெருமாள் என்ன ஒரு வியாஜமா வச்சுட்டு இதெல்லாம் சொல்ல வைக்கிறாரு, எனக்குன்னு என்னப்பா தெரியும்? நான் பெரியவனே இல்லையப்பா. என்ன ஒரு ஹியூமிலிட்டி பாருங்க தேசிகனுக்கு. ஆண்டாள் சொன்ன அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலம், நாங்க ஒண்ணுமே திருப்பாவையை பாடிட்டு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறா. தேசிகன் முனிவாகன போகம் பாடிட்டு நாம் பெரியோமல்லோம். அதே ஆண்டாளின் நைச்சானுசந்தானம் தேசிகனும் தெரிவிக்கின்றாரே. அப்படின்னா இந்த பாசுரம் ஆச்சாரிய சார்வபௌமரையும் குறிப்பதாக கொள்ளலாமே. திருப்பாவை என்கின்ற இந்த பிரபந்தத்தில் ஆண்டாள் 27ஆம் பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று பெருமாளை தெரிவித்தாள். அந்த பாசுரத்துக்கு சிறுவர்கள் அக்கார வடிசில் பாசுரம், சக்கர பொங்கல் பாசுரம்னு சொல்வார். ஆனா ஒரு பக்கம் க்ஷீரம் என்று இருந்தாலும் மறுபக்கம் தயிர் என்பது இருக்க வேண்டும். என்ன விசேஷம்னா இந்த 28வது பாசுரத்துக்கு தயிரில்லாத பாசுரம்னு பேர். அப்பேற்பட்ட இந்த உயர்ந்த பாசுரத்தை கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் என்கின்ற இந்த பாசுரத்தின் ஆழ்பொருளை பார்ப்போம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அப்படின்னா ஆண்டாள் தன் தோழிகளை கூப்பிட்டு நாம் காணம் சேர்ந்து உண்போம்னு சொல்றதா வச்சுக்கலாம். அதே சமயத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் வனபோஜனத்துக்காக இந்த சிறுவர்களை அழைத்து சென்றாள். கிருஷ்ணரை அழைச்சு போயிருக்க வனபோஜனம். கறவைகள் பின் சென்று, பசுக்களுக்கு பின்னாடி நாம் செல்வோம். நம் பின்னாடி பசுக்கள் இல்லை, பசுக்களுக்கு பின்னாடி நாம் செல்வோம். அந்த கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். சேர்ந்து உண்போம். போன பாசுரத்தையும் ஞாபகம் வச்சுங்கோ. கூடியிருந்து கூடியிருந்து இங்கு சேர்ந்து உண்போம். பாகவதோத்தமர்களோடு இருக்கிறது தான் வசதி. இந்த ஆதிசங்கரன் சொன்ன சத் சங்கத்வே நிசங்கத்வம். சத் சங்கத்வே நல்ல ஒரு கம்பெனியா இருக்கணும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். நம்மளாலும் அவர்கள் பயன் பெற வேண்டும், அவர்களுடைய குணத்தாலும் நாம் பயன் பெற வேண்டும். கறவைகள் பின் சென்று காலம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம். ஆண்டாள் தன்னுடைய பிறப்பின் பெருமையை பத்தி சொல்லிக்கிறார். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாமையோ 27 பாசுரம் பாடியிருக்காளான்னு கேட்டா ஒரு பழமொழி உண்டு, வித்யா ததாதி வினயம். நான் படிக்க 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 அந்த வினயம் வர வேண்டும், குனிந்து இருக்க வேண்டும். யார்கிட்ட தப்பு பண்ணிட்டா சாரி கேட்கணும், தப்பு பண்ணாம இருக்கணும், பண்ணிட்டா சாரி கேட்கணும், படிக்கணும், நிறைய கேட்கணும், நிறைய இருக்கணும், கேட்டபடி இருக்கணும், இவ்வளவுலாம் இருக்கு.
அப்ப நல்ல வித்யானது வினயத்தை கொடுக்கும். ப்ராப்பர் நாலேஜ் will always bestow humility. அதனால அந்த ஞானத்தை சம்பாதித்த ஆண்டாள் ரொம்ப வினயத்தோடு சொல்றா, அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலம், எனக்கு ஒண்ணுமே தெரியாதே அப்படிங்கிற இந்த தன்மை, எனக்கு ஒன்றும் தெரியாது, ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாதே அப்படிங்கிறதுக்கு என்ன பேர்? நைச்சானுசந்தானம். தான் அடியே நீச்சன், எனக்கு ஒண்ணுமே தெரியாதேன்னு நினைக்கிறது. அதனால அறிவொன்னுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு பெருமை இருக்கு, ஒன்னும் தெரியல, ஆனா உன்னை எங்கள் குலத்தில் பெற்றோம். அது என்ன? ஆண்டாள் எந்த குலம்? வைஷ்யஜாதி இடைக்குலமா நினைக்கிறா இல்லையா? அந்த இடைக்குலத்தில் கண்ணன் தோன்றினான். அதனால இவ சொல்றா, எங்கள் குலத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை நீ இருக்கின்றாய். இது பாஷ்யக்காரர் இந்த காலத்துல நம்பெருமாள் தோளுக்கினியான்ல வெளியில வரும்போது பாஷ்யக்காரரோடு இருந்த பல ஆச்சாரிய வரியர்கள், ரொம்ப வேதம்லாம் படிச்சவா, சட்டுன்னு 2-3 பேர் என்ன பண்ணிட்டாலும் எதிர்க்க இருக்கக்கூடிய இடைஜாதியோட போய் கலந்துட்டாலும் அவளோட போய் கிருஷ்ணரை கொண்டாடுறான். ராமானுஜருக்கு ஒரே ஆச்சரியம், என்னையா இது, நம்ம பக்கம் தானே இருந்து சட்டுன்னு அந்த கட்சிக்கு போயிட்டு எதுக்கு அந்த பக்கம் போனாதான் பெருமாளை கொண்டாட முடியுமான்னு கேட்டா அவள்லாம் சொன்னாலாம், இல்ல உங்க பக்கம் இருந்தா நாராயணனே புருஷ சுக்தத்துல, நாராயண சுக்தத்துல, விஷ்ணு சுக்தத்துல இப்படிலாம் கொண்டாடலாம். இதே இடைப்பெண்களோடு ஆண்களோடு பழகினால்தான் கிருஷ்ணனுக்கு நான் வெண்ணையை தரேன், கல்கண்டு தரேன், சீனி தரேன்னு சொல்ல முடியும். என்ன இருந்தாலும் அந்த குலத்தில் பிறந்து அந்த குலத்துக்கு பெருமை சேர்த்தவர். அதனால சொல்றா, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. கோவிந்தா, எங்கள் மலையை தூக்கி எங்களை ரட்சித்த எம்பெருமானே, பசுக்களையும் கண்ணுக்குட்டியையும் மேய்த்து ரட்சிக்கக்கூடிய எம்பெருமானே, எங்களை காத்த கோவிந்தனே, உங்களுக்கு குறை எதுவும் இல்லை. அப்படின்னா ராமருக்கு குறை இருந்ததான்னு கேட்டா இருந்திருக்கலாம். ஒரு தாய் அங்கு கௌசலை, இங்கு 2 தாய், அந்த குறை தீர்வதற்காக 2 தாய் தேவகி யசோதை. ஒரு தந்தை தசரதன் அங்கே, இங்கு 2 தந்தையர் வசுதேவர் நந்தகோபாலன் இங்கே. அங்கு ஒரு அக்கா இருந்தா சாந்தா, சம்பந்தம் இருந்துதான் தெரியல. இங்க இருந்தது ஒரு தங்கை துர்கை, அவளுக்கு நல்ல சந்நிதியை ஏற்படுத்தி கொடுத்துட்டார் பெருமாள். அங்கு இருந்த ஆச்சாரிய வரியர் வசிஷ்டர், அவருக்கு என்ன பிரத்யுபகார மன்னர், என்ன குரு தட்சிணை கொடுத்தாருன்னு தெரியல. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல இருந்த ஆச்சாரியன் சாந்தீபனி அவருக்காக குருமாதாவுக்காக யமபட்டினம் சென்று குழந்தைகளை மீட்டெடுத்து வந்தார். அங்கு அத்தனை பேரையும் வைகுண்டத்துக்கு அழைத்து சென்றார். புல்லெரும்பாதுன்னியே நற்பால் உய்க்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலேன் அத்தனை பேரையும் வைகுண்டத்துக்கு கூட்டு போயிட்டார். ஜனபத சாகேத கூட்டு போயிட்டார் வைகுண்டத்துக்கு. திரும்பி வந்தாரா தெரியாது. கிருஷ்ணாவதாரத்துல அந்த அன்பனனையும் அர்ஜுனனையும் அழைத்து கொண்டு சென்று போயிட்டு திரும்பி வந்துட்டான் அந்த குழந்தைகளை மீட்டெடுத்து சந்தான கோபால சரித்திரத்துல. அங்கு ராமபட்டாபிஷேகத்துக்கு அத்தனை பேரும் வந்தா இந்திரனை தவிர ஒரு குறை இருந்தது ராமருக்கு. அந்த குறை தீர்வதற்காக குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் இங்கு கோவிந்த பட்டாபிஷேகம் கண்டருளும் போது அத்தனை பேரும் வரல, இந்திரன் மட்டும்தான் வந்தான். அங்கு பாடவில்லையே என்கின்ற துக்கம், இங்கு வாத்தியமான வேணுவை வாசிச்சார் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். அங்கு நாட்டியமாடவில்லையேங்கிற குறை, இங்கோ காளிங்க நர்த்தனம் செய்தார், ராசக்கிரீடை செய்தார், அதனால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். இப்படி எவ்வளவோ விஷயங்கள்ல ராமருக்கு இருந்த துக்கம் கூட தீர்வதற்காக பிறந்தவன் கோவிந்தன். அதனால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உனக்கும் எனக்கும் அதனால உறவு பிரிக்கவே முடியாது. எங்களுக்கும் ஒண்ணு தெரியாது, உனக்கும் எல்லாம் தெரியும். இப்போ அதுலயும் ஒரு சம்பந்தம் வந்துருமே. யோசிச்சு பாருங்க, வாட்டர் ஃபால்ஸ்ல மேல ஜலம் இருக்கு, கீழே இல்ல. அப்படி நேச்சுரலா மேலே கீழே வந்துருத்து ஜலம். அப்படின்னா கீழே இல்ல ஜலம், மேல இருக்கு ஜலம். இல்லை இருக்குங்கிறதே சம்பந்தத்தை ஏற்படுத்திடுது. புரியுதோ? நான் ஒரு டீச்சர் கிட்ட பாட்டு கத்துக்கணும்னு போறேன். ஏன்? அவளுக்கு பாட்டு தெரியும், எனக்கு தெரியாது. தெரியும் தெரியாதுங்கிறதே ஒரு சம்பந்தம். எங்களுக்கு உனக்கு குறை இல்லை அப்படிங்கிறது உனக்கு இருக்கக்கூடிய தன்மை. எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறது எங்க தன்மை. ஒண்ணுமே தெரியாத நாம் எல்லாம் தெரிந்த உனக்கும் தானே சம்பந்தம் இருக்கணும். அதனால உனக்கு இந்த விதத்துல எங்களுக்கும் உனக்கும் இந்த விதத்துல சம்பந்தம். அதை தவிர்த்து எங்கள் குலம் உன் குலமும் ஒன்னேதான். 2 பேரும் நம்ம ஆய்குலம் தானே, 2 பேருமே நம்ம இடைச்சி குலம் தானே, இடையர் குலத்துல தானே இருக்கோம். அது சொல்றா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் சம்பந்தம் நீடித்தே இருக்கும், அதை ஒழிக்கவே ஒழியாது.
அதனால உந்தன்னோடு உறவை நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளும். ஐயோ எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, நாங்கள்லாம் பாவும்பா, இங்க இருக்கக்கூடிய சிஷ்யர்கள்லாம் மகாஜானிகள்ப்பா, அந்த அளவுக்குலாம் நாங்க இல்லப்பா. ஆண்டாளே சொல்லியிருக்கா பாருங்க, ஆண்டாளே இங்க வந்து உங்ககிட்ட சொல்றா, ஐயோ உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்குலாம் எனக்கு தெரியலையேங்கிற, அந்த அளவுக்கு சிம்பிள் அண்ட் ஹம்பிள். அதனால சொல்றா, அறியாத பிள்ளைகளோ எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? அன்பினால் உந்தன்னை சிறு பேர், சின்ன பேரை சொல்லி கூட்டுட்டோம். இருக்கிறதுக்குள்ளே சின்ன பேர் எது சர்வேஷ்? சின்ன. அப்புறம் ஸ்ரீ, அது மகாலட்சுமிக்கு. ஹரி 2 எழுத்து இருக்கு, ஹரி. அப்புறம் அதை விட ஒரு சிங்கிள் லெட்டர் இருக்குறா, அது எப்படி சார்? மா, அது மகாலட்சுமி. அகாரோ அகாரார்த்தோ விஷ்ணு இல்லையா? அதுதான் சின்ன பேரான்னு கேட்டா அப்படி இல்லையா. சில பேரெல்லாம் ரொம்ப வசத்தியான விஷயத்தை சொல்லுமா. நாராயணன்கிற நாமம் வந்து பெருமாள் எல்லாவற்றுக்கும் ரக்ஷகன்கிற விஷயத்தை சொல்லுமா, அது நாராயண நாமம். கோவிந்தங்கிற நாமம் இதோ மாடு கண்ணுக்குட்டி அதெல்லாம் மேய்ச்சிருக்க அப்படின்னு சொல்லுமா. இப்ப என்ன எடுத்தான், கிருஷ்ணருடைய நாமா ஒண்ணு கோவிந்தர், கோபாலன், இதெல்லாம் மாடை மேய்ச்சிட்டு இருக்க, கண்ணுக்குட்டியை மேய்ச்சிட்டு இருக்காரு, ஐயோ பாலை கறந்துட்டு இருக்க, ஐயோ இப்பதான் வந்து இப்ப பால் சாட்டிட்டு இருக்க, இதெல்லாம் இந்த பேர். உலகத்தையே காக்கின்றார் நாராயணன் மூர்த்தி, அது பெரிய பேர், இது சிறு பேர். ஆனா ஆண்டாள் என்ன பண்ணிவிட்டாலாம், முன்னாடி மாத்தி வச்சுட்டாளாம். அதனால வந்து ஐயோ உன்னை முன்னாடி வந்து நாராயணன், கேசவன் மூர்த்தி, நாராயணன் மூர்த்தி இப்படிலாம் சொல்லிட்டேனே, அதெல்லாம் ரொம்ப சின்ன பேரா இருக்கே. கோவிந்தன்கிறது தான் பெரிய பேரு, கோபாலன்கிறது தான் பெரிய பேரு. அந்த கோவிந்தன் கோபாலன்கிற பெரிய பேரை சொல்லாம நாராயணன் மூர்த்தின்னு சின்ன பேரை முன்னாடி சொல்லிட்டேனே. சிறுபேர் அனைத்தளவும் சீரி அருளாதே இறைவா அப்படின்னு கொண்டாடுறோம். அதை எக்கோ ஆறுது அந்த இடத்த. அதனால இறைவா நீ தாராய் பறை, எங்களுக்கு இந்த சின்ன பிள்ளைகளாக இருப்பதனால் பறைங்கிற வாத்தியத்தை கொடு, பெண்களாக இருப்பதினால் நினைத்ததை கொடு, ஜீவாத்மாக்களாக இருப்பதினால் மோட்சத்தை கொடு. அதனால இறைவா நீ தாராய் பறை ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் இந்த 28வது பாசுரத்துல சொல்றான். 27வது பாசுரத்துல கிட்டத்தட்ட க்ஷீரத்துல பண்ண பிரசாதம், பால்ல பண்ண ஒரு பாயசம் ரிலேட்டடா ஒரு பிரசாதம், அதுதான் க்ஷீரான்னம். இது தயிர்ல பண்ணக்கூடிய பிரசாதம். அதனால பாயசத்தில் துவங்குவதுதான் ராமாயணம், தயிர்ஞ்சாதத்தில் முற்று பெறுவதுதான் பாகவதம். அதனால ராமாயணமும் பாகவதமும் எவ்வளவு முக்கியங்கிறது 27, 28 அடுத்தடுத்த பாசுரத்துல வச்சிருக்கா. அதனால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன், அந்த கோவிந்தனை வராகனாகவும் கொள்ளலாம். ஏன்னா வராகர் பூமியை, ஏன்னா பூமியை காப்பாற்றியவர் வராகர். அதனால கோவிந்தங்கிற சப்தம் வந்து கோங்கிறது பூமி வாசகமாகவும் எடுக்கலாம். பூமியை காப்பாற்றியவர் வராகர். கோங்கிறது வாக்குக்கு அதிபதி, அப்படின்னா கோவிந்தன் நல்ல ஒரு வாக் சாமர்த்தியத்தை கொடுப்பவர், ஹயக்ரீவர்னு வச்சுக்கலாம். கோவிந்தங்கிற சப்தம் பசுக்களை காத்தவன், அப்படின்னா திரிஜடன் என்கின்ற அந்தணனுக்கு பசுக்களை கொடுத்த ராமனாகவும் கொள்ளலாம். பசுக்களை ரட்சிப்பதற்காக, ஆயர்களை ரட்சிப்பதற்காக அந்த மலையை தூக்கினார் எம்பெருமான், அதனால கோவிந்தன். அதனால அந்த கோவிந்தன் கொள்ளலாம். இப்பேற்பட்ட கோவிந்தனை, குறை ஒன்றுமில்லாத கோவிந்தனை ஆண்டாள் இந்த 28ஆம் பாசுரத்தில் வழிபட்டாள். 29வது பாசுரம் தான் திருப்பாவையில் ஆண்டாள் இடைச்சியாக தன்னை பாவித்து பாடக்கூடிய பாசுர வரிசையில கடைசி பாசுரம். ஏன்னா 30வது பாசுரம்ங்கிறது பலஸ்ருதி, அதுல ஆண்டாள் என்கின்ற தன்மையை அடைந்து விடுகின்றாள். அதனால இந்த 29வது பாசுரத்தின் அர்த்தத்தை நாளை தினம் அனுபவிப்போம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம், அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அனைத்தனவும் சீரியருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். So this is a beautiful pasuram that highlights the importance of Seshatvam, Paratantriyam and Prapatti, which is Sharanagati. Like the 27th pasuram that I denoted was of Akara addition or Chakra Pongal in many regions. The 28th pasuram is that of the panesia to all diseases. You know what? It is a curd rice pasuram. Generally, the prasadam called curd rice is made at home.
Curd rice is very simple, but trust me, that's a panacea. That's the medicine to most of our ailments. Of course, we will have grandeur in other dishes, but nothing can match the curd rice. It's of course my opinion. Now getting to the Pasuram. In her process of celebrating Krishna's appearance, darshanam, and his qualities, this 28th Pasuram is such. She tells Krishna, while you let the cows and its calves graze, you walked them to the gracelands and then to the forest. They did not follow you. You followed them. Karavaigal pinchendru. You followed them. How can the Paramatma follow the Jivatma? Shouldn't the Jivatma follow the Paramatma? It is said that a Jivatma is given a long rope by Paramatma. And Paramatma doesn't expect much from the Jivatma. He just says that you unconditionally surrender to me. Perform prapatti through an acharya. When you do bharanyasam or prapatti through an acharya, that is alone enough. We may ask, see, I am doing such a small prapatti, one sharanagati, and you are saying you will give moksham. So you are saying moksham can be bought with such a simple act? The Lord says, I know that moksham that you are going to get as a result of your sharanagati is no match to what you have done. What you are doing is a simple act. But remember, hey Jivatma, that intent to do prapatti is what I like. Your act of doing prapatti is what I like. I know, in the larger sense, it may not have much value, but that prapatti is what shows the true intent that you have. So performing prapatti becomes mandatory. Of course, we can say that somebody else would have performed prapatti and gone. Say Ramanuja has performed mass prapatti for all of us. He may have performed saying that people behind me should also get liberation. But it is pertinent on every Jivatma's part to go through the process of realization and using an Acharya, falling at his feet and falling at the feet of Paramatma through an Acharya. So, Andal brings forth the importance of how a Jivatma surrenders to the Paramatma through her entire Prabandham and through this Pasuram. Karavaigal pinchendru kaanam sherந்து unbom. It is just not the cows which wanted Krishna, but they had deep love for Krishna. That deep love, bhakti, is what that Paramatma desires. Karavaigal pinchendru kaanam sherந்து unbom. Arivonnumillada aikulathu. But who are these cows? What are these calves? Who are the owners of these cows and calves? None of them have any knowledge of the Shastras. Arivonnumillada aikulathu. See, Krishna, while we, that is Andal and my friends, are singing, consider us as those Aya folk whom you lived with in Gokulam, Vrindavanam and Madura. We are thus such people. We do not know anything. Arivonnumillada aikulathu. Undannai piravi perindhanai punniyam yamudayom. But the only brownie point, the greatest brownie point that we have is Krishna. That having you, the greatest, the Paramatma, who is now a Purnavatara, is born in our kulam. See, for their understanding, they didn't know Devaki was the mother. Of course, she sang Oruthi Maganai Pirandu, but it was a larger understanding we didn't know until Akrura came that he was somebody else's son. So, Undannai Piravi Perindhanai Punniyam Yamudayom. We are fortunate enough to have you amongst us. Who are you? Kurai Ondrum Illada Govinda. Shastram tells about Ubhayalingadikaram. That is, the Lord is a repository of all possible auspicious attributes. But he doesn't have even a single Heya Gunam. Heya Gunam means something which is a dosham. So he has all the pluses, no minuses. So Ubhaya Lingam, dual identification. Similarly, you have no Heyam, Akhila Heyav Pratyanikatanaha. So Kurai Ondrumillada Govinda, Undannodu Uravel Namakkingu Urikka Uriyada. You may want to get separated from us. Some of us may have at some points in time to get separated from you. Remember, the bond between the Paramatma and the Jivatma is unbreakable. The Jivatma is the Hridyangama, Sishya, Preshya, Kaustubhasthana, Dasabhuta of the Paramatma. The bond is unbreakable. Undannodu uravel namakkingu olikka oliyadu. Above all that, Krishna, ariyada pillaigalum. We are all little children. We may have done it out of love. There would have been certain acts which are very foolish. There would have been certain acts or certain words that we may have used which you thought was wrong. Ariyada pillaigalum. Anbinal undannai shiriberanai taravum shiri arulade. Shiriper, you may have great names
assigned to you, called by Vasishta, Parashara, Vyasa, Vamadeva, Jabali, Kashyapa, Markandeya, Bharadwaja, Agastya, and so on. But we are not those rishis of great knowledge. We are all little girls. Instead of calling you Krishna, we could have said Kichu, Kichu, Kishu, Kishu, Endrengum, Ane Chatan. Those are great names, but we are little girls who may have not even called you the right way. You may consider the names with which we have called to be very inferior. Please do not discard us for saying all that, because we have no qualification. Shiriberanittanamum Shiri Arulade Iraiva, you are the Lord for us. Please come and bless us, tells Andal in this beautiful 28th Pasuram. கரவைகள் பின் சென்று காணம் செய்துள்போம் 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 அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துள்தன்னை அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துள்தன்னை பிறவி பெருதனை புள்ளியம் யாமுடையோ பிறவி பெருதனை புள்ளியம் யாமுடையோ துறையுள்ளும் இல்லாத கோவிந்தனோடு குறையுள்ளும் இல்லாத கோவிந்தனோடு உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினர் உள்தனை அறியாத பிள்ளைகளோம் அன்பினர்
Namaskaram. In the coming months of January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.